இப்போ நான் நிற்கிறது வந்து ட்ரிங்கோ மீன் மார்க்கெட். இங்கேருந்து தான் முழு ஸ்ரீலங்காவுக்கு மீன் போகுது. நம்ம ஊருக்கு கூட இங்கேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மீன் மார்க்கெட் உள்ளுக்கு போயிட்டு விலைகள் என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போமா. வெளியே இருந்தே மீனெல்லாம் விற்க தொடங்கிட்டாங்க. எல்லாம் அதே சாப்பிட்றது காலை டைம்னால சரியான க்ரௌட் ஒன்று இருக்குது. இப்படியே முன்னுக்கு போவோம் கொஞ்சம். ஐயா கோமத அடு எல்லாத்தையும் அது கக்குலுக்கே இது நண்டு வந்து 800 கிலோ. ஜெல்லோக்கே ஐயா कियद एक जेलो 1000 किलो एक 1900 ரூபா. கொஞ்சம் பரவாயில்ல என்ன அண்ணா நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம். இங்கேயும் நண்டு இருக்கு ஒரு இடத்துல. அண்ணா நண்டு எவ்வளோ? இங்கே 1300 ரூபா 1200 ரூபாய்க்கு இருக்குது. இப்படி வந்தாச்சு. இந்த தெல்லோ வந்து நல்லா கொஞ்சம் சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் தெல்லோ எவ்வளோ? 2200 கிலோ. இந்த மீன் என்ன கிளவால் எவ்வளோ? 1800 ரூபா போடுறாங்களாம் ஒரு கிலோ கிளவலை. 1200 ரூபா சின்ன மீன். இந்த மற்ற இடங்களை பார்த்து வரும். ஐயா கீழே தெரியல இங்கே 200 ரூபா. விலைகள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த பாருங்க பெரிய நண்டு எவ்வளோ? பெரிய நண்டு இது பெரிய நண்டு 2500 ரூபா கிலோ. வெள்ளை கேது இங்கே 1800 ரூபா. மித்திரதீனம் 1060 கிலோ ஏக்கர். நம்ம முதல்ல ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வாங்குவோம். எங்கே குறைவா இருக்குன்னு பார்த்தனே வாங்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான விலைகள் நிறைய வித்தியாசம் இருக்குது. நண்டு எவ்வளோ அண்ணன்? 1400 ரூபா கிலோ. விலங்கலை பெரிய நண்டா இதே சைஸ் தானே அதுவும்? அது எவ்வளோ? இது எவ்வளோ? இங்கே பாருங்க நண்டு துடிக்குது. பெரிய நண்டா இருக்கு. ஆனால் 1400 ரூபா சொல்லுது. கையை வைக்க பயமாக இருக்குது. உயிரோடு இருக்குது. பிடிச்சிருமோ தெரியாது. நல்ல பாறை இருக்குங்கிறாங்க. கையை கொடுத்தா கடிச்சு இழுத்துரும் போல. நானா 1 கிலோ தாங்க. நல்லது பார்த்து போடுங்க. உயிரோடையே போடுங்க. நல்லதா பெருசாக பார்த்து போடுங்க. நானா பாரமாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக போடுங்க. இந்த இருக்கு பெருசெல்லாம் இந்த பக்கம் பார்த்து போடுங்க. நண்டெல்லாம் ஓடுறாரு நான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி. எல்லாம் உயிர் நண்டு தானே. இன்னும் 2 கிலோ போடுங்க. நானா அதில் 1 கிலோ வாங்கிட்டேன் வீட்டுக்கு. நண்பர் ஒருவர் கேட்டார் உயிரோடு இருந்தால் 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிக்கும். ஐயா என்ன மீன் இது? என்ன மீன்? கட்டு முள் இருக்குமா? முள்ளா சின்னாக்கள் கொடுக்கல. எவ்வளோ கிலோ? 600 ரூபாய்க்கு மீன் ஒன்று இருக்குது. சரியான முள்ளா. இது எவ்வளோ ஐயா? அபரலி 1300 ரூபா.
நான் நேற்று எங்கட மார்க்கெட்டில் கேட்டேன், அதுவும் 1300 தான். අයියා ලින්න කේද? එදා ගත්තා ඇවිල්ලා 900යි නේ. ගත්තා කකුල කීයද? மீன் விலையில் பெரிய மாற்றம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் அங்கிட்டு இங்கிட்டு தான் இருக்குது. ட்ரிங்கோ மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். நண்டு மட்டும்தான் வாங்கினேன். மற்றதெல்லாம் விலை கூட. விலை கூடனா நம்ம மாலு மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் விலை. விலையில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. எல்லா மீனுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே உள்ள மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி பிடிச்ச மீன், அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊர் சைடுக்கு வரக்குள்ளெல்லாம் ஒரு 4-5 நாள் ஆகிருந்தானே, அதனால அது ஐஸில் போட்டு தண்ணி கொண்டாடுனா, அதனால் அந்த ருசி வந்து மாறிடுது. எனக்கு தெரியும், இது மட்டும்தான் வித்தியாசம். ட்ரிங்கோக்கு வந்தீங்கன்னா ஒரு கப் போய் பாருங்கள். ஆனால் நண்டு நல்ல லாபமாக இருக்குது, போய் வாங்கிக்கிங்க.